60 கிலோ புளி அங்கோட்ட திருக்கையில் ஒரு குழம்பு வச்சு பார்க்க போகிறோமாங்க. அது கடல் திருக்கு. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். வா கடும் பாறை மாதிரிக்கு வாங்க வெட்டி எடுப்போம். அம்மா புளியங்கோட திருக்கையை வெட்டி எடுப்போம் கறிக்கு. புளியண்ணா ரோய் மூளாய் வெட்டி கூடல் எடுப்பேன். இது தலையை வாய் நஞ்சியில் வரும் போல. நமக்கு வெட்டிடா சரியான கிளவி இருக்கு. இதுங்கடா அம்பி கிளவி திருக்க அரிக்கி அம்பிக்கு போடுறா அம்பி எரியும் திருக்கரை இது அனுபவம் இப்படி நல்லா உடைச்சிருப்பேன் நம்ம. நல்ல திருக்கா கறி நல்ல ஒரு கட்டு கட்டம் உண்டு ஃபுல்லாக. இப்போ நல்லா உறிஞ்சி போட்டாக்கணும் தான் கறி மந்த மாதிரி இறைச்சி மாதிரி தான் இருக்கு. நாட்டுக்கோழி மாதிரி தான் இருக்கு காரம். என்னண்ணா புளித்தோல் மாதிரி தோல் மாதிரி தாண்டா புளியும் கொட்டத்திற்கு வாடாது. கறிக்கு நல்லா உரைப்பு போடும். மஞ்சள் என்றாலே சந்தோஷம் தான். வாங்க மஞ்சள் அரைச்சி எடுப்போம். என்னென்ன இன்னும் அரைக்க முடியலை. நான் தேங்காய் வந்து முடிச்சிட்டேன். இந்த இடுப்பெல்லாம் கிடக்குற அம்பி. மல்லியை நல்லா மாவை அடிச்செடுப்போம். ஏலக்காய் நல்லா உடையிறதுக்கு இடிச்செடுப்போம்.
திருக்க மீன் குழம்புக்கு தேங்காய் பாலில் தலைப்பால் கொஞ்சம் கட்டிப்பால் விட்டு குழம்பு ஆக்குனா தான் நல்ல ருசியாக இருக்கு. திருக்க மீன் என்றாலே ஒரு பழுவு தான். 3 வரம் கழுவி 8 வரம் கழுவு தான் போகணும். பழுவு இருக்குதான். அப்படி தண்ணி எடுத்து வா. அரைச்ச மஞ்சள், கரைச்ச பல புளி, புளியங்கொட்டை திரிகை புளியம்பல புளி ஓடப்பெற, கல்லுப்பு, அரைச்ச கொச்சிக்காய் கூட்டையும் சேப்பம், நல்லா அடிச்சு அமர்த்தி வச்சதால புளியெல்லாம் ஊறும். மண் சட்டியில் சமைச்சு பாருங்க, அதில் சுவையே வேறு. சுத்தமான நல்லெண்ணெய் இருக்க மீன் நல்லெண்ணெயில் சமைக்க வரோம். கடுகு உளுவரிசி, அரைச்ச இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, குத்தின ஏலக்காய், கருவேப்பட்டை, வெட்டி வச்ச பச்சை வச்சிக்கா, குத்துன மல்லித்தூள், அரிஞ்சு வச்ச வெங்காயம், வெட்டி வச்ச தக்காளி பழம். நண்பர்களே, வெல்வெட்டுலாம் மறந்துடுறாங்க. எல்லாம் நல்லா வதங்கிது. ஊற வச்ச திருக்க மீன் சேர்த்துக்கொள்ளும். கல்லுப்பு, நாட்டுக்கோழியும் தோத்து போயிடும். அப்படி இருக்கு இறைச்சியோட நல்ல சட்டப்படி இருக்கு. பொரிச்சும் சாப்பிடணும், சமைச்சும் சாப்பிடணும். கரமணியத்தோட அம்பி தலைப்பால் விடுவோம். இல்லை ஒரு ஆட்டு ஆடி போட்டு
சொன்னா நம்ப மாட்டேன் மக்கள். இங்கே பாருங்க புளியங்கோட்டை இருக்கையில் இவ்வளோ புளியம் பருப்பு பண்ணி பாருங்க. என்ன ஒரு போய் பாராமி இப்படி போயிலர் கோழி என்ன உடஞ்சி தூண்ட ஒன்று சுண்டல் மாதிரி கிடந்து நீங்கள் கரை பறி நல்லா கொஞ்சிட்டு பெருஞ்சீதம் சிரிஞ்சீதையும் போட்டு இறக்கி எடுப்பான். ஓடுறாம்பி களைச்சி போட்டு விடியா. கறி இறக்கிட்டோம் கடைசியா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு இறக்குனா நல்ல வாசமா இருக்கும். இறக்கி எடுங்கண்ணா. வாங்க என்ன சாப்பிடணும். 1 கிலோ ஒரு பக்கம் அண்ணன் கறி அண்ணனுக்கு வச்சு எடுக்கிற கறியை இல்லை தம்பிக்கும் கறி வைப்போம். தம்பி சரிமா தங்கம்மாய் பழம் வளர்க்குறாப்பா சாப்பிடுங்கோ. அண்ணா ஆக்கி தந்துச்சாண்டை ருசியண்டா வாயால் சொல்லியலால் ருசியாக இருக்குது திருக்க மீன். அதில் புளியங்கோட்டை திருக்கறி தானே தனி ருசி இறைச்சி போல இருக்கு. நீங்களும் சமைச்சு பாருங்க. அப்படி சட்டப்படி இருக்குது கறி. எங்கள் வீடியோ பிடித்திருந்தால் வில்லேஜ் மேன் இருக்கீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச சமையலை கொமாண்டில் சொல்லுங்க, நாங்கள் சமைச்சு காட்டுறோம். நான் பெல் பட்டன் தட்டிட்டு